வந்தோம். பரிசுத்தவதியே ஆக்கியவதியே பரமஞானமே உன் மகிமை. வான்வரை புகழும் பரலோகத்தாயே தாழ்பணிந்தே உன்னை பாட வந்தோம். இயேசு ஆண்டவர் அவளாய் நாம் செல்லுவோம். ஒளியினில் கலந்திட அவர் ஒளியினில் நடந்திட சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவளாய் நாம் செல்லுவோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர் அவளாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. காமநாயக்கன்பட்டி பஸ்லிக்கா கோயிலின் பாதுகாவலியாம் பரலோக அன்னையினுடைய ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்னையினுடைய அரவணைப்பும் ஆண்டவருடைய அருளும் என்றும் காத்து வழிநடத்த நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களையும் மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை கண்டு களிக்கக்கூடிய மக்களையும் கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வாசகங்கள் மனிதனுடைய துன்பத்தை, மறை சாட்சி வாழ்வை பற்றிய செய்திகளாக தருகின்றன. இந்த உலகத்தில் இறப்பது என்பது ஒரு நிமிட வேதனை. ஆனால் வாழ்நாள் முழுவதும் நமது வாழ்வில் சந்திக்கக்கூடிய துன்பங்கள், வேதனைகள், நெருக்கடிகள் இவை வாழ்நாள் முழுவதும் நாம் மறை சாட்சி வாழ்வை வாழ அழைக்கப்பட்டதன் கொடையாக கருத வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசகங்களுடைய மைய சிந்தனையாக இருக்கின்றது. நமது தாயை பொறுத்தமட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கருவறை வாழ்வு தொடங்கி கல்லறை முடிவு வரை அன்னை மரியாவினுடைய வேதனை நமக்கெல்லாம் நல்ல பாடம். பிள்ளையை பெற்றெடுக்க இல்லிடம் இல்லை, பெற்ற பிள்ளையை நல்லடக்கம் செய்ய அதற்கு உண்டான கல்லறைக்குண்டான நிலம் கூட இல்லை.
மிகப்பெரிய அவமானம் யூத பாரம்பரியத்திலே. சொந்த வீட்டிலே பிள்ளையை பெற வேண்டும், அதற்கு வழியில்லை. சொந்த நிலத்தில் பிள்ளைகள் புதைக்கப்பட வேண்டும், அதற்கும் வழியில்லை. பிறக்கு முன்னரும் வேதனை, ஏனெனில் அன்னை மரியா இவற்றையெல்லாம் தம்முடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். அன்னையின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் நமது வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்களை, வேதனைகளை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறோமா? அவற்றை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொண்டு இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நமது பாவங்களை எண்ணி பார்ப்போம். அதிலும் குறிப்பாக நாம் வேதனைகளை, துன்பங்களை தாங்கிக் கொள்ள மறுத்த, கடவுளை மறுதலித்த நேரத்தை எண்ணி பார்ப்போம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், பொறுமையை இழந்த, அவசரப்பட்டு வார்த்தைகளை உதைத்து உறவுகளை முறித்து கொண்ட காலங்களை எண்ணி பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித கன்னி மரியாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற அருள் தாரும். உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 26. இறைவனின் உயிருள்ள இறைவார்த்தைகள் 11 முதல் 16, மேலும் 24. அந்நாட்களில் குருக்களும் இறைவாக்கினரும் தலைவர்களையும் மக்கள் அனைவரையும் நோக்கி, இந்த ஆள் கொலை தீர்ப்புக்கு உரியவன். ஏனெனில் நீங்களே உங்கள் காதால் கேட்டது போல இந்நகருக்கு எதிராக இவன் இறைவாக்கு உரைத்துள்ளான் என்று முறையிட்டனர். அப்பொழுது தலைவர்கள் மற்றும் மக்கள் அனைவரிடமும் எரேமியா கூறியது, நீங்கள் கேட்ட இச்சொற்களை எல்லாம் இக்கோவிலுக்கும் இந்நகருக்கும் எதிராக அறிவிக்குமாறு ஆண்டவரே என்னை அனுப்பியுள்ளார். எனவே இப்பொழுதே உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுக்கு அறிவித்திருந்த தண்டனை பற்றி ஆண்டவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். இதோ நான் உங்கள் கையில் இருக்கின்றேன். நல்லது எனவும் நேரியது எனவும் நீங்கள் கருதுவதை எனக்கு செய்யுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். என்னை நீங்கள் கொள்வீர்களாகில்
மாசற்ற இரத்தப்பழி உங்கள் மேலும் இந்நகர் மேலும் அதில் குடியிருப்போர் மேலும் உறுதியாக வந்து விழும். ஏனெனில் இச்சொற்களை எல்லாம் உங்கள் செவிகளில் விழுமாறு உரைக்க ஆண்டவர் உங்களிடம் என்னை உண்மையாகவே அனுப்பியுள்ளார். பின்னர் தலைவர்களும் மக்கள் எல்லாரும் குருக்களையும் இறைவாக்கினரையும் நோக்கி, கொலை தீர்ப்புக்கு இந்த ஆளுக்கு வேண்டாம், ஏனெனில் நம் கடவுளான ஆண்டவரின் பெயராலேயே இவன் நம்மிடம் பேசியுள்ளான் என்றார்கள். ஆனால் மக்கள் கையில் எரேமியா அகப்பட்டு கொல்லப்படாதவாறு சாப்பானின் மகன் ஆகிக்காம் அவருக்கு உறுதுணையாய் இருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 69. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளை பதில்மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளை பதில்மொழி தாரும். சேற்றில் நான் அமிழ்வதில் இருந்து என்னை காத்தருளும். என்னை வெறுப்போரிடம் இருந்தும் ஆழ்கடலில் இருந்தும் என்னை விடுவித்தருளும். பெருவெள்ளம் என்னை அடித்து கொண்டு போகாதிருப்பதாக, ஆழ்கடல் என்னை விழுங்காதிருப்பதாக, படுகுழி தன் வாய் திறந்து என்னை மூடி கொள்ளாதிருப்பதாக. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளை பதில்மொழி தாரும். எளியேன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன், கடவுளே நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளை பதில்மொழி தாரும். எளியோர் இதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேர்வோர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. எனது விண்ணப்பத்திற்கு கடவுளை பதில்மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளை பதில்மொழி தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருளாளி நிறைந்த மாமரியே, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும்
மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் குறுநில மன்னன் ஏரோது இயேசுவை பற்றிய செய்தியை கேள்வியுற்றான். அவன் தன் ஊழியரிடம், இவர் திருமுழுக்கு யோவான்தான். இறந்த யோவானை கடவுள் உயிர் பெற்றெழச் செய்தார். இதனால்தான் இந்த வல்ல செயல்களை இவர் செய்கிறார் என்று கூறினான். ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவியாகிய ஏரோதியாவின் பொருட்டு யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் அவனிடம், நீர் அவளை வைத்திருப்பது முறையல்ல என்று சொல்லி வந்தார். ஏரோது அவரை கொலை செய்ய விரும்பினான். ஆயினும் மக்கள் கூட்டத்தினர் அவரை ஒரு இறைவாக்கினர் என கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினான். ஏரோதின் பிறந்த நாளில் ஏரோதியாளின் மகள் அவையினர் நடுவில் நடனமாடி ஏரோதை அகமகிழச் செய்தாள். அதனால் அவள் எதை கேட்டாலும் அளிப்பதாக அவன் ஒரு வாக்குறுதியை ஆணையிட்டு அறிவித்தான். அவள் தன் தாய் சொல்லிக் கொடுத்தபடியே திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இங்கேயே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் வருந்தினான். ஆனாலும் தான் விருந்தினர் முன் ஆணையிட்டதால் அதை அவளுக்கு கொடுக்க கட்டளையிட்டான். ஆள் அனுப்பி சிறையில் இருந்த யோவானின் தலையை வெட்டச் செய்தான். அவருடைய தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரச் செய்து அதை சிறுமியிடம் கொடுத்தான். அவளும் அதை தன் தாயிடம் கொண்டு சென்றாள். யோவானுடைய சீடர் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று அடக்கம் செய்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியினை இயேசுவிடம் போய் அறிவித்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் இனியவர்களே, பரிசுத்த பரலோக தாயின் அன்பு பிள்ளைகளே, இந்த திருவழிபாட்டினுடைய சிந்தனையை சற்று உள்வாங்கி பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவானுடைய ஆளுமையை உள்வாங்கி இன்றைய இறைவாக்கினராக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கு யோவான் எவ்வாறு ஒரு இறைவாக்கினராக இருந்தார், இறைவாக்கினருடைய ஆளுமையை பிரதிபலித்தார். அந்த ஆளுமையிலே நாமும் வளர அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவாக்கினர் என்றால் யார்? இறைவாக்கினருடைய ஆளுமை திருமுழுக்கு யோவானுடைய ஆளுமையோடு எப்படி ஒன்று போகிறது என்று சொல்லுகின்ற பொழுது விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இறைவாக்கினர் என்ற சொல் ஆங்கிலத்தில் ப்ராஃபட் என்று சொல்வார்கள். அதனுடைய மூல சொல்லானது ப்ரொஃபெட்டஸ் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. இன்னும் எபிரேயத்திலே நபி என்று சொல்கிறார்கள். நபி, நப், நபிகள் என்ற வார்த்தை கூட ஒரு இறைவாக்கினருடைய சொல்லாக இருக்கிறது. 3 காரியங்களை இந்த இறைவாக்கினர்கள் செய்வார்கள். ஒன்று, கடவுளின் வாயாக இருப்பார்கள். கடவுள் பேசுவதை அறிவிப்பார்கள். மவுத் ஆஃப் காட் என்று சொல்வார்கள். கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்வார்கள். இரண்டாவதாக, மக்களின் பிரதிநிதியாக இருப்பார்கள். கடவுளுக்கும் மக்களுடைய சார்பாக பிரதிநிதியாக இருந்து கடவுளிடம் கேட்டதை மக்களுக்கும், மக்களிடம் கேட்டதை கடவுளுக்கும் அறிவிப்பார்கள். இதுதான் இரண்டாவது இறைவாக்கினருக்குரிய குணாதிசயங்கள், பண்புகள். மூன்றாவதாக, அவர்கள் குறி சொல்லவில்லை, மாறாக எதிர்காலத்தை அகேடா சிந்திப்பார்கள். பிளான் அகேடு, எதிர்காலத்தை முன்னறிவிப்பார்கள். நாட்டிலே பஞ்சம் வருகிறது என்று சொன்னால் வரும், வானம் பொய்த்துவிடும் என்று சொன்னால் நடக்கும். அதே மாதிரி இயற்கை சீற்றங்கள் வரும் என்று சொன்னால் நடக்கும். எனவே எதிர்காலத்தை முன்னறிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த 3 வரையறைக்குள் இறைவாக்கினர்களை நாம் உள்ளடக்கலாம். இந்த நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். நற்செய்திக்கு வருகின்ற பொழுது இந்த இறைவாக்கினருக்குரிய குணாதிசயங்கள், குறிப்பாக திருமுழுக்கு யோவானிடம் ஒரு 4 பண்புகள் இருக்கிறது. அது எல்லா இறைவாக்கினர்களுக்கும் உரியதுதான். நாமும் ஒரு விதத்தில் இறைவாக்கினர்கள் தான். கைதுங்க பார்ப்போம், நாங்களாம் இறைவாக்கினர் சொல்லுவாங்க. இந்த பைபிளில் இருக்கிற எஸ்ஐயா, எரேமியா, எஸ்ஐகேல், தானியேல், இவங்க தான் இறைவாக்கினர். நாங்களாம் இறைவாக்கினர் இல்லைன்னு சொல்லுவாங்க. கைதுங்க பார்ப்போம். இறைவாக்கினர்லாம் வானத்தில் இருந்தால் சாடினாவ நம்ம அவங்கள இன்னைக்குள்ள சூழலில் உருவாகிறோம்.
எப்படி ஸ்டான் சாமி ஒரு இறைவாக்கினராக இருந்தாங்களோ அதே மாதிரி நம்ம உருவாங்குறோம். அப்படி என்றால் நம்மிடம் காணப்பட வேண்டிய அந்த இறைவாக்கினருடைய அந்த குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஒரு 4 சிந்தனை திருமுழுக்கு யோவானுடைய வாழ்விலும் இருந்து பார்க்கப்படுகிறது. கைதூக்குங்க, நான் சொல்லுங்க. கைதூக்குங்க. இறை நம்பிக்கை, எளிய வாழ்வு, தாழ்ச்சி, உண்மை. அவ்வளோதான். இந்த 4 கடைபிடிக்கணும், அப்படிதான் நாங்கள் இறைவாக்கினருக்குரிய சர்டிஃபிகேட் கொடுப்போம், அப்படி கிடையாது. நமக்கு குறைந்தபட்சம் எந்தெந்த பண்புள்ள தேவையோ அதை வளர்த்துக்கிட வேண்டியதான். இறை நம்பிக்கை என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா இறைவாக்கினர்களும் இறைவனை நம்பினார்கள், கடவுளின் வாயாக செயல்பட்டார்கள் என்று சொன்னால் கடவுள் என்ன சொல்லுகிறார் அந்த சமூகத்திற்கு, அந்த மக்களுக்கு கடவுளுடைய மேல் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தார்கள். எனவேதான் விடுதலை பயண நூல் 4ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையை பார்க்கிறோம். ஆண்டவர் மோயிசனை அழைத்த போது மோயிசன் என்ன சொல்வார்? சரி நீங்க சொல்லிட்டேலா, நான் அங்கே எங்கே போகிறேன், பார்வோன் அரசன்ட்ட போகிறேன், ஆண்டவரே உத்தரவு, அப்படியா சொல்லிட்டு போனார். என்ன சொன்னார்? நான் திக்குவாயேன், ஒட்டனாக்கு, ஊமை, தயவுசெய்து என்ன அனுப்பாதையும், அவனே என் மேலே கொலவெறியில் இருக்கான், நான் அங்கே உள்ளவனை குத்தி கொண்டு விட்டு வந்துட்டேன், அவன் எப்போ நான் மாட்டுவேன் ரெடியாக இருக்கிறான், நீர் என்ன போய் அங்கே அனுப்புறியாரு அப்படி சொல்லியிருப்பார் அவரு பாணிக்கு, அப்படி தானே? ஆமாம். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ செல், நான் உன் நாவில் இருப்பேன், நான் பேச வேண்டியதை உனக்கு கற்றுத்தருவேன். எனவேதான் இதே இறைவாக்கினர் எரேமியா நூல் தொடக்கம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். தாய் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை நான் அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை நான் என்ன செய்தேன்? திருநிலைப்படுத்தினேன், மக்கள் இனத்தாருக்கு உன்னை இறைவாக்கினராக ஏற்படுத்தினேன். ஆக நீங்களும் நானும் இறைவாக்கினராக இருப்பதற்குரிய அடிப்படை பண்பு இறை நம்பிக்கை. எனவேதான் திருமுழுக்கு யோவான் எல்லா மக்களும் அவர் காலத்தில் வாழ்ந்த இறைவாக்கினர்கள் வித்தியாசமானவராக இறை நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார், ஆன்மீகத்திலே வளர்ந்தவராக இருக்கிறார். அவர் சொன்னா நடக்கும். அதான் முன்னாடி நம்ம பெரியவங்களை பார்த்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? அவங்க கை சுத்தம். கிராமங்களில் சொல்லுவாங்களா இல்லையா? அவங்க கை சுத்தம்னா அவங்க உண்மையா இருப்பாங்க, நம்பிக்கை உள்ளவங்க, அவங்க சொன்னா நடக்கும், அவ்வளவுதான். அந்த அளவுக்கு இறை நம்பிக்கையில் சிறந்தவர்கள் நம் முன்னோர்கள், நம் பெற்றோர்கள், இன்னும் நம்ம தாத்தா பாட்டி இந்த நம்பிக்கையில் கத்தோலிக்க நம்பிக்கையில வளர்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த திருமுழுக்கு யோவான் இந்த இறைவாக்கினரை பார்க்கின்ற பொழுது எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர் இறைவாக்கினர் என்று சொன்னவுடன் அரச அரண்மனையிலோ மாட மாளிகையிலோ தங்கவில்லை. எங்கு செல்லுகிறார்? பாலைவனத்தில் இருக்கிறார். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் உண்டு வருகிறார். அது ஒரு நேர சாப்பாடு தான், அதனால பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ அல்லது சுவையான சாப்பாடோ சாப்பிடவில்லை என்ற அவசியம் அல்ல. மாறாக இருப்பதை சாப்பிட்டு நிறைவோடு வாழுகிறார். அதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. எளிய வாழ்க்கை வாழுகின்ற அந்த ஒரு பண்பு திருமுழுக்கு யோவானிடமும் இருந்தது, ஸ்டான் சாமியிடமும் இருந்தது. ஏன் நம்முடைய பரலோக தாய் அன்னை மரியாவிடமும் இருந்தது. ஏன் நம்முடைய தாய் நாசரேத்து அந்த ஊரிலே வாழுகின்ற பொழுது பெரிய குடியிருப்பில் இருக்கவில்லை, சாமானிய ஏழை எளிய பெண்களோடு அவர் இருக்கிறார். மின்சாரம் கிடையாது, விறகுகளை பொறுக்க சென்றிருப்பார், தண்ணீர் குடம் எடுக்க என்ன செஞ்சிருப்பார்? நீண்ட தூரம் பயணித்திருப்பார். இன்னைக்கு என்ன செய்கிறோம்? நம்ம சுவிட்சியை போட்டால் மோட்டார் வருது. உங்கள் பிள்ளையில ஒரு 4 குடம் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுங்க, அஸ்கு புஸ்கு. நாங்கள் என்ன செய்வோம்? உனக்கு தேவைன்னா வேலை செய். எங்களெல்லாம் நான் அப்படிலாம் செய்ய முடியாது. வாஷிங் மிஷினில் போட்ட துணியை கூட என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெல் ப்ரொடெக்டிவ். என்ன கஷ்டம் நஷ்டம் தெரியாமல் வளர்க்குறோம். பஸ் விட்டு இறங்குறோம், அப்படியே கூட்டிகிட்டு போகிறோம், வேனில் ஏற்றுறோம், அது போகுது, படிக்குது, வருது. வீட்டில் சோறு எங்கேருந்து வருது தெரியாது. ஏன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு சோறு எங்கேருந்து வருது? வானத்தில் மண்ணா விழுந்த மாதிரி வருது. ஏன்னா வயக்காட்டெலாம் ஒன்றும் கிடையாது, டிவியை தான் பார்க்குவேன். அப்புறம் என்ன செய்ய முடியாது? கையேந்த வேண்டியதான். பாக்கெட் பாலாக குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இன்னும் யதார்த்தம் தெரிய மாட்டேங்க. எளிய வாழ்க்கை, யதார்த்தம் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அந்த ஒரு பண்பு இருக்க வேண்டும். திருமுழுக்கு யோவானிடம் இருந்தது, அந்த இறைவாக்கினராக வாழ்ந்த ஸ்டான் சுவாமியிடமும் இருந்தது. மூன்றாவதாக பார்க்கிறோம், இறைவாக்கினருக்குரிய அந்த குணாதிசயங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய, எவ்வளவுதான் இறைவாக்கினராக இருந்தாலும், கடவுளுடைய ஆற்றலும் வல்லமையும் கொண்டிருந்தாலும், சக்தியும் கொண்டிருந்தாலும், நான் என்கிற அகந்தை என்ன செய்யாது? இருக்காது. தன்னை யார் ஒருவர் சுய லாபத்திற்காக சுய விளம்பரத்திற்காக முன்னிலைப்படுத்துகிறாரோ அவர்கள் இறைவாக்கினராக இருக்கவே முடியாது. இதுதான் விபிலிய அறிஞர்களுடைய கூற்றாக இருக்கிறது. எனவேதான் நாம் பார்க்கிறோம்,
லூக்கா நற்செய்தி 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே திருமுழுக்கு யோவான் அருமையாக சொல்வார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற மெஸ்ஸியா நீங்கள் தான் ஒரு கேள்வி கேட்பாங்க யூதர்கள். அப்ப இவர் என்ன சொல்வாரு? ஐயா, நான் இல்லை, அவருக்கு காலடிய அவருக்கு செருப்பை கூட தொடர்றதுக்கு எனக்கு என்னது கிடையாது, தகுதி கிடையாது. இன்னைக்கு ஒரு வெளிப்படையாக பேசுவோமே, இன்னைக்கு ஒரு நிர்வாகத்தையோ அல்லது ஒரு கட்சியையோ ஒருத்தர் நாங்கள் ஒரு 2 மாதம் கழிச்சு வாரோம், நீங்கள் வச்சுக்காங்க, அப்புறம் நீங்கள் உங்கள் தலைமைத்துவத்தில் நாங்கள் வளரோம் அப்படின்னு சொல்ல நீங்கள் நடக்குமா? நடக்காது. அல்லது நான் தான் நீங்கள் எதிர்பார்த்த இறைவாக்கினர், நான் தான் நீங்கள் எதிர்பார்த்த மெஸ்ஸியா, நான் சொல்லதான் நீங்கள் கேட்கணும் என்ற ஒரு மனநிலை இருக்கும். ஆனால் திருமுழுக்கு யோவான் அப்படி அல்ல. மீட்பின் வழியை தயாரித்தவர், பாலைவனத்தில் ஆண்டவருக்காக ஆயத்தமாக்குங்கள் வழியை, ஆண்டவருக்கென்று பாதையை செம்மையாக்குங்கள் என்று சொன்னவர். அப்படிப்பட்டவர், கடவுளுடைய ஆற்றலை கொண்டிருந்தவர், கடவுளுடைய வல்லமையை கொண்டிருந்தவர், கடவுளின் வாயாக செயல்பட்டவர், தன்னை தாழ்த்தினார். நம்முடைய தாய் பரலோக அன்னையும் இதே தான் சொன்னார். என்ன சொன்னார்கள்? இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். நான் தேவ தாய், இறைவனுக்கே தாய், இந்த மானுட உலகத்திற்கே தாய், இந்த உலகத்துக்கே தாய். எனவே நான் இப்படிதான் மேலதான் நடப்பேன், கீழே என்ன செய்ய மாட்டேன், நடக்க மாட்டேன் சொல்லுவாங்க. திடீர் பணக்காரங்க என்ன செய்ய மாட்டாங்க, தலகால் தெரியாம பேசுவாங்க. ஒரு வரட்டு, கொஞ்சம் கடவுள் கொஞ்சம் நல்லா வச்சிருப்பார், கொஞ்சம் காசோ பணமோ பொருளாதாரமோ என்ன செஞ்சிருப்பாரு, தொழில் முன்னேற்றமா இருக்கும், மதிக்க மாட்டாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. அவளா அப்படியா அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான அன்பு வச்சிருக்கிறவங்க இறங்கி வருவார்கள், எல்லோரிடமும் இயல்பாக பழகுவார்கள், தாழ்ச்சியோடு நடந்து கொள்வார்கள். தாழ்ச்சி என்கிற புண்ணியம் எங்கே இருக்கிறதோ அங்கே தெய்வம் இருக்கும், தெய்வீகம் இருக்கும். நாம் வசதி வாய்ப்புகளை மட்டும் முன்னிலைப்படுத்தி, செல்வத்தை முன்னிலைப்படுத்தி, பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தி, செல்வாக்கை முன்னிலைப்படுத்தி நம்முடைய உறவுகளோ, நம்முடைய சொந்த பந்தங்களோ, நம்முடைய குடும்பங்களோ இருந்தால் அது ரொம்ப நாள் என்ன செய்யாது, நிலைச்சி நிற்காது. இன்னைக்கு என் கையில் 100 ரூபா இன்னைக்கு என்கிட்ட இருந்துச்சுன்னா நாளைக்கு உங்கள் கையில் 1000 ரூபா இருக்கும். பணம் வரும் போவோம், செல்வாக்கும் வருமும் போவோம். தாழ்ச்சி என்கிற புண்ணியம் தான் என்ன செய்யும், உண்மையாக இருக்கும். அதனால தான் பரலோகத்தாய் அருமையாக சொன்னார். என்ன சொன்னார்கள் அந்த மரியாவின் பாடலிலே? அவர் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், செல்வரை வெறுங்கையராய் அனுப்புகிறார், உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து விடுகிறார். நான் சொல்லவில்லை, நம்முடைய தாயினுடைய அந்த பாடலிலே நாம் பார்க்க முடிகிறது. அவரும் இறைவாக்கினராக இருந்தார். அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைவாக பார்க்கின்ற பொழுது, இறைவாக்கினருக்குரிய அந்த ஒரு குணாதிசயங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, உள்வாங்குகின்ற பொழுது, இன்று நம்முடைய குடும்பத்திற்கு அவசியம் தேவையானது உண்மை, நேர்மை. இதான் இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான் செய்தார். என்ன செய்தார்? அவன் தன்னுடைய நெருங்கிய சொந்தத்தினுடைய துணைவியாரை, மனைவியாரை தனக்கு உறவினராக வைத்திருக்கிறார், தனக்கு துணைக்கு வைக்கிறார். அரசன் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடியவன், மானத்தோடு வாழக்கூடியவன், மற்றவர்களுக்கு மாதிரியாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு அரசன் இழிவான, வெட்கக்கேடான, அறநெறி சார்ந்த ஒரு இழிவான செயலை செய்கிறான். அப்பொழுது அவனை சுற்றி ஆலோசனைகள் கொடுப்பதற்கு எத்தனையோ அமைச்சர் பெருமக்கள் இருந்திருக்கலாம், இறைவாக்கினர்கள் இருந்திருக்கலாம், சமய தலைவர்கள் இருந்திருக்கலாம். யாரும் வாயை திறக்கல. அரசன் செஞ்சதெல்லாம் சரி, அரசன் வேற ஒரு அம்மாவை கூட வாழ்றதும் சரி, ஆமான்னு தலையாட்டிட்டு இருந்தாங்க. அரசனுக்கு துதி பாடிட்டு இருந்தாங்க, தூபம் போட்டுட்டு இருந்தாங்க, பல்லவி பாடிட்டு இருந்தாங்க, அவனை வாயார வாழ்த்துனாங்க. அவன் ஏதாவது பரிசு பொருட்கள் கொடுத்தா அதை வாங்கிட்டு தங்கமோ பொண்ணோ என்ன செஞ்சிருந்தாங்க, வாங்கிட்டு போனாங்க. இதுதான் யதார்த்தம். திருமுழுக்கு யோவான் என்ன செஞ்சார்? நீ உன் சகோதரனுடைய மனைவியை வைத்திருப்பது சரியல்ல, தவறு என்று சுட்டி காட்டினார். உண்மைக்காக குரல் கொடுத்தார். எங்கு உண்மை சிதைக்கப்படுகிறதோ, எங்கு உண்மை மழுங்கடிக்கப்படுகிறதோ, எங்கு உண்மை மறுக்கப்படுகிறதோ அங்கே இறைவாக்கினராக செயல்பட்டார். விளைவு சிறை தண்டனைப்பட்டார், சிறைச்சாலையில் இருக்கிறார். நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் பெரியவங்களா இருக்கவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்கிடாமல் இருப்பாங்க. நமக்கு எதுக்கு வம்பு, என்னது நமக்கு எதுக்கு வேதனை, நம்ம ஆத்திர அவசரத்துக்கு ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா கேட்போம், வச்சுக்கிடுங்களேன். அவங்க எவ்வளோ தப்பு பண்ணாலும் அனுசரிச்சுப்பா, ஐயாவை அனுசரிச்சுப்பா, பெரியப்பாவை அனுசரிச்சுப்பா, சித்தப்பா அனுசரிச்சுப்பா. என்னத்தை அனுசரிக்க வேண்டியது இருக்கு? தப்புனா தப்பு தான், சரிதானே? சமரசம் செய்கின்ற தன்மை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், இன்று குடும்ப உறவுகளில் சமரசம் செய்கின்ற தன்மை அதிகமாகி கொண்டே இருக்கிறது.
எப்படியும் இருக்கலாம். அதே நேரத்தில் எங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது, எங்களுக்கு சலுகைகள் வேண்டும், எங்களுக்கு அவருடைய ஆதரவு வேண்டும், எங்களுக்கு தயவு வேண்டும் என்ற ஒரு மனநிலையில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் மனசாட்சியை மழுங்கடித்தவர்களாக இருக்கிறோம், இறைவாக்கினராக செயல்பட தவறி இருக்கிறோம். நம்முடைய தாயும் அப்படி அல்ல. தாய் வளர்த்த மகன் இயேசு பிலாத்துவிடம் என்ன சொல்லுகிறார்? யோவான் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 37வது இறைவார்த்தை, நீர்தாம் மெஸ்ஸியாவை என்று கேட்க போது அவர், நான் இல்லை, உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி, அதற்காகவே இந்த உலகிற்கு வந்தேன், உண்மையை சார்ந்த அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர். எனவே இந்த நாளிலே இந்த சிந்தனையை உள்வாங்கியவர்களாக, குறிப்பாக திருமுழுக்கு யோவானுடைய ஆளுமையை உள்வாங்கி இன்றைய இறைவாக்கினராக வாழ நாம் முயற்சி செய்வோம். ஏதாவது கை தூங்க பார்ப்போம். நான் சொல்ல இந்த ஜபத்தை சொல்லுங்க. பரலோக தாயே, எங்கள் அன்னையே, திருமுழுக்கு யோவானை போன்றும் உம்மை போன்றும் சமீபத்தில் எம்மத்தில் வாழ்ந்த அருத்தந்தை ஸ்டான் சாமியை போன்றும் இறை நம்பிக்கையில், எளிய வாழ்க்கையில், தாழ்ச்சியில், உண்மையில் இன்றைய இறைவாக்கினராக நாங்கள் வளர அருள்தாரும். ஆமேன். அன்மைக்குள்ளே நாம் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மட்டுமல்ல, தாய் திருச்சபைக்காகவும் தாய் திருநாட்டிற்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து பக்தருடைய வேண்டுதல்களை இறைவன் கேட்கும்படியாக நமது மன்றாட்டுக்களை எல்லாம் வேண்டுதல்களாக இறைவனிடம் சமர்ப்பிப்போம். வழிநடத்தும் இறைவா, எங்கள் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் தாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நீரே உடனிருந்து வழிநடத்தவும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் தர வேண்டுமென்று புனித பரலோக தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தெய்வமே எம் இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்களை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் தன்னலம் கருதாமல் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு ஆட்சி செய்யவும், நலத்திட்டங்கள் அனைத்தையும் சிறப்புடன் ஆற்றவும் வேண்டும் என்று தூய பரலோக தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, அனைத்து இளையோர்களையும் முதியோர்களையும் ஆசீர்வதியும். இளையோர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் எதிர்காலமும் அமையவும், முதியோர்களுக்கு உடல் நலனையும் ஆறுதலையும் தர வேண்டுமென்று தூய பரலோக தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் தூய பரலோக தாயின் திருத்தல பேராலயத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பு, ஒற்றுமை, சமாதானம் நிலவவும், மக்களின் தொழில் வியாபாரம் சிறக்கவும், அன்றாட தேவைகளை நிறைவேற்ற தேவையான பொருளாதார வசதியை நிறைவாக பெறவும் நீரே நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்த வேண்டுமென்று புனித பரலோக தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் நாயகனே எம் இறைவா, இன்று இத்திருப்பலியில் மாதா தொலைக்காட்சி வாயிலாக பங்கெடுத்து கொண்டிருக்கும் அனைவரையும் நீரே கண்ணோக்கி பாரும். குறிப்பாக குழந்தை வரம் வேண்டி தவிப்பவர்களுக்கு நல்லதொரு மழலை செல்வத்தை தரவும், கடன் சுமையால் வாடுபவர்களுக்கு கடன் சுமை நீங்கி மகிழ்ச்சி நிலவவும், மனக்குழப்பத்தில் உள்ளவர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நல்லதொரு வளமான நிறைவான வாழ்வை தந்தருள வேண்டுமென்று தூய பரலோக தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் புகலிடமும் பலமாகிய இறைவா, எங்களிடம் பக்தி உணர்வை தூண்டி எழுப்பின்ற ஒரு நீரே, உம்முடைய அன்பு மக்களின் உருக்கமான மன்றாட்டுக்களை ஏற்று அவைகளை விரைவாக பெற்றுத்தந்திரள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே.
சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்து எந்தையும் என் தாயும் நீ என்றோ. நீ என்னையாளும் மன்னவனோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. நிலையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றே. வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது என் உயிரை பலியென தந்தவர் உனக்கு நான் எதை அளிப்பேன். இன்று உனக்கு நான் என்னை அளித்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில் ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகளுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையெல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாளின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகவும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடித்து வரச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமரோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கோடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திரலும் எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அண்டோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். எங்கள் அனைவரையும் அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமர்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள்
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் என்னை காத்து நித்திய வாழ்வதாக. ஆமாம். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திட என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திட என் தலைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாட்சியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை தூய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.